ஒரு காலகட்டத்துல எல்லா குடும்பத்திலயும் வரதான் சொத்து பிரச்சனை இதெல்லாம் வரப்போ எங்களது சொத்தெல்லாம் லாக்ல ஆயிடுச்சு. லாக்ல ஆனோடனே நான் டெய்லரிங் கத்து அதுக்கப்புறம் 23 வருஷம் டெய்லரிங் தான் எனக்கு சாப்பாடு போட்டது, என் குழந்தைங்களை படிக்க வச்சது. நான் டீச்சிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்கள கரை சேர்த்துற வரைக்கும் நான் மிஷின் தான், வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. மிஷின் மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா காலையில சமைச்சு வச்சுட்டு மிஷின்ல உட்காந்துருவேன். அதுதான் என்னுடைய இது. இப்போ எனக்கு மட்டுமே நான் தைச்சுக்கிறேன். இப்பவும் என் வீட்டுல தையல் மிஷின் இருக்கு. எனக்கு டீச்சிங் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் எனக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம தனி மனுஷியா இருக்கிறப்போ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் வேணும். அது சப்போர்ட்டிங் கிடைக்கல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் அதை பண்ணணும். இப்போதைக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் தைச்சுக்குவேன். கொஞ்சம் முக்காவாசி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும், ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தைச்சு கொடுப்பேன். இந்த சென்னையில நமக்கு யார் எப்படி, நமக்கு மெயின் பைசா இல்லையா, நம்ம தைச்சுக்கிட்டு போயிட்டு நாளை கொடுக்குறேன்னு போட்டு டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க தைக்க மாட்டேன். நமக்கு பைசா வரவங்களா இருந்தா பார்த்து தைச்சு கொடுப்பேன். இதுதான் என்னுடைய லைஃப்.